சேலத்தில் இன்று பேசிய பிரதமர் மோடி ஆடிட்டர் ரமேஷ் கொலை குறித்து பேசினார். அதோடு ஜெயலலிதாவை திமுக இழிவு செய்ததாகவும் கூறினார். இந்நிலையில் மோடியின் பேச்சுக்கு திமுகவின் டி.ஆர். பாலு ரிப்ளை கொடுத்துள்ளார். லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டுக்கு நேற்று வந்த பிரதமர் மோடி கோவையில் பேரணியாக சென்றனர். தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற பாஜகவின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். இந்த பொதுக்கூட்டத்தில் ஓ. பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், ராமதாஸ் உள்பட கூட்டணி கட்சிகளை தலைவர்கள் பலரும் பங்கேற்றனர். ஆடிட்டர் ரமேஷ் பெயரை சொன்னதும் கண்கலங்கிய மோடி. இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசும்போது, நான் இன்று சேலத்தில் கால் வைத்ததும் என் நினைவை உலுக்கியது ஆடிட்டர் ரமேஷ் படுகொலை. சமூக விரோதிகளால் அந்த நேர்மையாளர் ஆடிட்டர் ரமேஷ் படுகொலை செய்யப்பட்டார். கட்சிக்காக உயிரை கொடுத்து உழைத்த ரமேஷை கொலை செய்து விட்டார்கள் சமூக துரோகிகள் என்றார். அப்போது பிரதமர் மோடி லேசாக கண் கலங்கினார். சிறிது நேரம் மௌனமாக நின்று அங்கிருந்த கிளாஸில் இருந்து தண்ணீரை அருந்தினார். தொடர்ந்து அனைவரும் எழுந்து நின்று கட்சிக்காக உயிர் நீத்த அந்த மாபெரும் மனிதர் ரமேஷை நினைத்து அஞ்சலி செலுத்துங்கள் என்று பிரதமர் மோடி பேசினார். இதை அடுத்து பாஜக தொண்டர்கள் சிறிது நேரம் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி, திமுக, காங்கிரஸ் ஆகிய இந்திய கூட்டணி கட்சிகள் பெண்களை கேவலப்படுத்துவதற்கு தமிழ்நாடுதான் சாட்சி. ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது திமுகவினர் எப்படியெல்லாம் இழிவுபடுத்தினார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். இதுதான் இவர்களின் உண்மையான முகம் என கூறினார். இந்நிலையில் சேலத்தில் பிரதமர் மோடியை பேசிய பேச்சுக்கு பதிலடியாக டி.ஆர். பாலு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சேலம் ஆடிட்டர் ரமேஷ் குறித்து பேசி கண்ணீர் விட்டிருக்கிறார் மோடி. ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோதுதான் சேலத்தை சேர்ந்த பாஜக பிரமுகர் ஆடிட்டர் ரமேஷ் 2013ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார். 11 ஆண்டுகள் கழித்து இப்போது நினைவு கூறுவது ஏன்? கோவையில் ரோட் ஷோ நடத்திய போது 1998இல் நடந்த குண்டுவெடிப்பில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியை நடத்தினார்கள். இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்படியான நாடகத்தை தேர்தலுக்காக பாஜக நடத்த ஆரம்பித்திருக்கிறது. ரோட்டில் ஷோ காட்டினாரே தவிர அதை பார்க்கத்தான் ஆளில்லை. ஜெயலலிதா ஆட்சியில் மட்டும் சேலம் ஆடிட்டர் ரமேஷ், பரமக்குடி முருகன், மதுரை சுரேஷ், வேலூர் அரவிந்தன், வெள்ளையப்பன், சென்னை சுரேஷ் உள்ளிட்ட பாஜக ஆதரவாளர்கள் பலர் கொலை செய்யப்பட்டனர். இதையெல்லாம் பழைய பாஜகவினரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவும் அந்த ஜெயலலிதாவை தான் சேலம் கூட்டத்தில் புகழ்ந்து பேசியிருக்கிறார் பிரதமர் மோடி. ஜெயலலிதாவை திமுகவினர் எவ்வளவு இழிவுபடுத்தினார் என்பதை நினைத்து பாருங்கள் என பேசியிருக்கிறார் பிரதமர் மோடி. அந்த ஜெயலலிதா ஆட்சியில்தான் இவர்கள் கொல்லப்பட்டனர் என்பதை மோடி அவர்களை நினைத்து பாருங்கள். எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் மோடி புகழ்வதை பார்த்து அதிமுகவினர் மிக ஏளனமாக பேட்டி அளித்தார்கள். எதற்காக இவர்கள் பெயரை நீங்கள் பயன்படுத்தியீர்கள் என்று கூட வெளிப்படையாக பேட்டி அளித்தனர்கள். ஆனாலும் ஜெயலலிதாவை மறக்கவில்லை மோடி. குஜராத் மோடியா, தமிழ்நாடு லேடியா என்று ஜெயலலிதா கேட்டதை தமிழ்நாட்டு மக்கள் மறக்கவில்லை. மோடி வேணாலும் மறந்திருக்கலாம். பதவி ஆசை அவரை பாடாப்படுத்துகிறது. போகிற போக்கை பார்த்தால் ஜெயலலிதாவின் சமாதிக்கு சென்று கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்து விடுவார் போல என விமர்சித்துள்ளார் டி.ஆர். பாலு.